ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா பியர் பிரேமா கல்யாணம். இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். எப்போயுமே கல்யாணம் பண்ணி முடித்தோடனே ஒரு பொண்ணு தான் புருஷன் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் இங்கே ஒரு பையன் தன் ஒய்ஃப் வீட்டுக்கு போவான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் அரேஞ்சாக பட்டுன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைமுக்கு எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போனாங்க. ஒன்ஸ் அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போன பிறகு தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். அவன் போன பிறகு படம் ஃபுல்லாக காமெடியாக தான் கொண்டு போனாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. இன்டர்வல் போர்ஷனும் நார்மலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்சபிளாக இருக்கும். பொண்ணு தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாங்க. அந்த சீனில் கொஞ்சம் போரிங்காக போச்சு எனக்கு. டுவர்ஸ் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக இருந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு தான் புருஷன் வீட்டுக்கு போய் படுற கஷ்டத்தை ஒரு பையன் பட்டால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோடைய கான்செப்ட்டு. பட் இந்த படம் இது ஒரு படமாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு தெரியல. இப்போ இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் ஒரு முறை கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் இந்த படம் எனக்கு ஆவரேஜாக படமாக பட்டுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.